1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலே கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்து பூஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். இந்த எலியாவின் அந்த வெகு தூர பிரயாணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு காரியமாய்தான் இருக்கும். என்ன காரியமாயிருக்கும்? 15 முதல் வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய ஏகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, அபேல் மே கொலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, என் ஸ்தானத்திலே. ஆமென். இந்த வார்த்தையை நான் சொல்லும் போது எனக்கு எல்லா இடத்துலையும் ஜீசஸ் அப்படி பார்த்து ஆவியானவர் காட்டி தரதுனால கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசு இந்த பூமியில இறங்கி தேடி வந்து நம்மளை தெரிந்தெடுத்தது எந்த ஸ்தானத்துல தெரியுமா? அதனாலதான் ஜெயம் கொள்ளுகிறவன வேணும். அவன் அந்த 24 மூப்பர்ல ஒரு ஆள் ரிசைன் பண்ண சொல்லிட்டு அதுல அப்படியா சொல்லுவார், என்னோடு கூட. இப்ப பாருங்க, இந்த எலியா பர்வதத்திலிருந்து அப்படி இறங்கி வரார். இறங்கி வந்து 19வது வசனத்துல, அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் போட்டு உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலிசா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். நல்ல 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 நேற்று ஆவியானவர் அப்படி இருதயத்தில் ஒரு அப்படி தட்டி எழுப்புன்னு ஒரு வார்த்தையை மட்டும் இங்க நான் டச் பண்ணிட்டு அடுத்து போறேன். இது எல்லாரும் கவனிக்கணும். விசேஷமாய் முதியோர் எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க மஸ்டா கவனிக்கணும். இது ஒரு பெரிய சவாலான ஒரு காரியம். இதே எலியா இந்த சால்வையை வைத்து செய்த ஒரு காரியம் உண்டு. 13வது வசனம், அதை எலியா கேட்ட போது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நேற்று இந்த வேர்டு தான் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கும் போது எனக்கு என்ன எனக்கு இந்த அப்படி என் கண்ணுக்கு முன்னாடி என்ன வந்துட்டு இருந்தேன்னா, என்னுடைய தகப்பனாரை அடக்கம் பண்ண அந்த கல்ற தோட்டத்தில் வச்சு அடக்கம் பண்ணுறதுக்கு அந்த பெட்டி மூடும் போது என் பக்கத்தில் இருந்த ஒரு பிரதர் சொன்னாங்க, அந்த துணி எடுத்து முகத்தை மூடு அப்படின்னாரு. அப்போ நான் தான் வந்து கடைசியாக வந்து எங்கள் அப்பாவுக்கு முகத்தை அப்படி மூடுறேன். ஆனால் நேற்று இந்த வார்த்தையை ஆவியானவர் பேசும்போது சொன்ன வார்த்தை, உங்கள் அப்பா முகத்தை மூடுறதுக்கு முன்னாடி அந்த சால்வையை நான் ஓ மேல போட்டேன் அப்படின்னார். ஒரு நாள் வரும் நமக்கு, ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தை உன் வாயிலிருந்து உன் சந்ததியின் வாயிலிருந்து, எலியாவே முகம் மூடுறதுக்கு டைம் வரட்டும். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீ பண்ண ஒரு தலைமுறை சேற்றில் இருக்கிறது. எலியா இன்னும் சேற்றில் இருந்து கொண்டிருக்கிறான். இறங்கி போ, இறங்கி போ, இறங்கி. நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும், நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். ஒரு எவ்வளவு ஜனம் எழும்புது, நம்ம கண் அது பார்க்காம கண்ணு மூடக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த எவ்வளவு ஜனம் யாரு? நீங்க உங்க தலைமுறையை பாருங்க. என்னை கேட்கிற வாலிபர்களே, என்னை கேட்கிற ஊழியர்களே, நீங்க உங்களை பாருங்க. ஒவ்வொருவரும் அப்படிதான் பார்க்கணும். எழும்பணும். ஆண்டவரே, இதுவரை நம்ம யாருக்காக எப்படியோ வாழ்ந்து 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 கடைசியில சர்டிபிகேட் என்ன, இவன் ஏமாத்துறவன், நன்றி இல்லாதவன், இப்படி என்னெல்லாமோ கேட்டிருப்பீங்கல்ல, கேட்டிருப்போம்ல. ஆமே. ஆனால் ஆண்டவருடைய ஸ்டைலே வேறங்க. என்னைக்கோ லவ் பண்ணிருப்போம் நம்ம.
அவர் சொல்வார், உன் இளவயதின் பக்தியை நான் நினைச்சிருக்கிறேன். நமக்கே டவுட் இருக்கும், என்னைக்குப்பா நான் பக்தியா இருந்தேன். ஆமா, என்னைக்குப்பா இந்த விவிஎஸ்ல அந்த ஹைலைட்ஸ்ல பிள்ளைங்கள்லாம் இருந்து அழுதாங்க பாருங்க. இந்த பிள்ளைங்க வளர்ந்த போற இப்படி அழுதோமானே அவங்களுக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். அவர் என் பிள்ளை அன்னைக்கு இருந்து கண்ணீர் விட்டாப்பா. என்னைக்குப்பா விவிஎஸ், நான் என்னைக்குப்பா விவிஎஸ் போனேன்? ஏன்னா நமக்குன்னு உள்ள ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் என்ன தெரியுமா? நல்லதெல்லாம் சீக்கிரம் மறந்துடும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், 1 hour இங்க பிரசங்கம் நடக்கட்டும், அது மறந்துடும். பக்கத்துல இருந்து ஒருத்தங்க சும்மா என் பக்கத்துல வந்து இருக்கத பாரு, இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அது நமக்கு காலத்துக்கும் மறக்காது. ஆமென். அப்படி ஒரு விசேஷித்த கிருபை நமக்கு உண்டு. நம்ம ஆண்டவரை மாதிரி நல்லவர் வேற யாருமே கிடையாது. ஆமா, அப்ப எலியாவே நீ மூடுறதெல்லாம் ரைட்டு, இந்த சால்வையை வச்சு இன்னொரு வேலை இருக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சால்வையை வச்சு இன்னொரு வேலை இருக்கு. நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆமென், நம்ம அதாவது என்னோட முடிஞ்சிட்டு அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துட்டுன்னா அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த வேர் அதோட முடிஞ்சிருந்தான்னு அர்த்தம். நீதிமானுடைய வேர் துளிர்க்கும். நமக்கு நீதிமானாலே டிஃபால்ட்டா ஒரு 10 வார்த்தைகளை வச்சிருப்போம். ஆமா, நீதிமானுடைய வேர் என்ன செய்யுமா? துளிர்க்கும். ஆரோனுடைய கோல் என்ன செய்தது? துளிர்த்தது. அப்போ தேவன் பல என்னைக்கோ நம்ம முகத்தை மூட வேண்டியது கர்த்தர் மூட விடாம ஓட விட்டுறான். ஆமே, மூடப்பட வேண்டியவன என்ன செய்ய வச்சிருக்கிறார்? ஓட வச்சிருக்கிறார். எதற்கு? ஒரு எவ்வன ஜனம் பிறக்கிறதை காண பண்ணும்படியாக. ஒரு ஆமேன் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. எப்படிப்பட்ட சந்ததி எழும்ப வேண்டும்? ஆமேன். ஒன்று பழைய வாழ்க்கைக்கு நிரந்தரமாய் முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு சந்ததி எழும்ப வேண்டும். அவருடைய எவ்வன ஜனம் எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? பழைய வாழ்க்கைக்கு நிரந்தரமாய் முற்றுப்புள்ளி வைக்கிற, எல்லாம் தெரிந்த வேத பகுதி. ஆனாலும் சில காரியத்தை நான் டச் பண்ண விரும்புறேன். இங்க பாருங்க, எலியா எலிசாவை பார்த்ததும் என்ன பண்றார் அப்படின்னா, அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்படி போட்டதுமே ஆமேன், அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி. அதன் அர்த்தம் என்ன? அதன் அர்த்தம் என்ன? சால்வையை போட்டுட்டு எலியா என்ன பண்ணிட்டாரு? இங்க கவனிக்கணும். ஆமேன், சால்வையை போட்டுட்டு எலியா வந்து இப்படி சால்வையை போட்டாரு, போட்டது இப்படி போயிட்டே இருக்கிறார். அவ்வளவுதான். எலிசா இப்படி மாடு 12வது ஏர்போர்ட் உழுதுட்டு இருக்கிறான். வந்தாரு, சால்வையை போட்டாரு, போயிட்டு இருக்கும்போது இத மாடுகளை விட்டு நேரம் ஓடி போறார். ஓடி போய் இப்படி நிக்கிறார். ஒரே கொஞ்சம் வெயிட் பண்ண. அதுக்கு அர்த்தம் என்ன? சால்வையை போட்டாச்சு, இனி நீ வந்துதான் ஆகணும். சால்வையை போட்டதுக்கு அப்புறம் இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். எசேக்கியேல் 16:8-9 நினைக்கிறேன். இவ்விதமாய் நீ, நான் உன் அருகே கடந்து வந்த போது 8 உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவ காலமா இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த வார்த்தை இவ்விதமாய். அதே போலதான் நம்ம மேல சால்வை விழுந்திருக்கிறது. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நீதியின் சால்வையை நமக்கு தரிப்பித்திருக்கிறார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் வருவாயா இடம் தருவாயா அப்படிலாம் கிடையாது. சால்வையை போட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறார். எலிசா பார்க்கிறார். ஆமென், ஹalleluya. ஆமென். மாடு விட்டுட்டு ஓடி போய் என்ன சொல்றாருன்னா, எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு வரேன். அது ஒரு ஃபேர்வெல் கிஸ். நகோமி பெத்லகேமுக்கு போகும்போது ஓர்பால் என்ன பண்ணாளா? அப்படி யாராவது கிஸ் பண்ண வராங்கனாலே புரிஞ்சுக்கோங்க, அத்து விட போறாங்க. ஆமென், ஹalleluya. ஆமென். அவ்வளவுதான். நான் எங்க அப்பா அம்மாவை முத்தம் செய்து விட்டு வரேன். வேற ஏதாவது சொன்னா எலிசா, நான் போய் அந்த ஏரெல்லாம் உடைச்சி மாடெல்லாம்
வெட்டி இப்படி ஏதாவது சொன்னானா ஒண்ணு, இது அவனுடைய தீர்மானமே கிடையாது. நான் வரேன் அப்படிதான் சொன்னான். அப்பொழுது எலியா சொல்றாரு, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். ஓகே சொல்லிட்டு இப்போ எலிசா அப்படி போயிட்டே இருக்கிறார். போக 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 எலியா செஞ்சதெல்லாம் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. ஓட 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 அந்த ஏற அப்படி உடைக்கிறான். அந்த மாடை பிடிச்சு அடிக்கிறான். இதெல்லாம் அவனோட பழைய வாழ்க்கை. பழைய வாழ்க்கைக்கு நிரந்தரமா முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அவர் செஞ்சதை நினைக்கணும். அவர் செய்ததை நினைக்க 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 உன் மேல சால்வை போட்ட அந்த இதை மட்டும் நினைக்க கூடாது. அந்த பர்வதத்திலிருந்து அந்த எலி அப்படியே இறங்கி நான் இருக்கும் இடம் மட்டும், ஆமே நான் எங்க இருந்தேன், இவனால இனி பின்வாங்க முடியாது, இவனால இனி பின்மாற்றத்தை போக முடியாது. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், எலிசா லைஃப்ல சூறை செடி கிடையாது. என் லைஃப்ல சூறை செடி இருக்க கூடாது. இதுதான் எவ்வள ஜனம், இதுதான் எவ்வள ஜனம். ஆமே நம்ம நிறைய சூறை செடியை பார்த்துட்டோம். தலைமுறைக்கு சால்வையை தான் கொடுத்துட்டு போனோம். ஆமென். சந்ததிக்கு எதை கொடுத்துட்டு போக கூடாது? சூறை செடி. எலிசா லைஃப்ல சூறை செடி கிடையாது. ஆனா நம்ம சால்வையை கொடுக்க மாட்டோம். சால்வையை நம்மளுக்கே மூடி கழுத்தை கட்டி, சிலர் போனாலும் கொண்டுதான் போவாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்ன ஒருத்தங்க ஒரு துக்க வீட்டில் பார்க்க போகும்போது அவசரம் அங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க அவங்க மனைவி. என்ன இந்த மனுஷன் போகும்போது இந்த ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எங்க வச்சேன்னா அது சொல்லிட்டு இவர் நீ கொண்டு போனாரான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. சிலருக்கு அப்படிப்பட்ட கிருபை உண்டு. எனக்கே தான், யாருக்கும் கிடைக்க கூடாது, யாருக்கும் போகக்கூடாது. ஆமென். இல்ல சூறை செடி எலிசா லைஃப்ல கிடையாது. ஏன்னா அவன் பாஸ்ட் லைஃபுக்கு நிரந்தரமா ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சான். இதுதான் புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்லுகிறார். ஆமென். இதுவரை எனக்கு எது எது லாபமா இருந்ததோ நான் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, ஹalleluya, நான் அதை நஷ்டம் என்றும் குப்பை என்றும், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஆமென். நிரந்தரமாய் இரட்டை வாழ்க்கை வாழ்கிற ஒரு நிலை அல்ல எவ்வன ஜனம். பழைய பாவ வாழ்க்கைக்கு திரும்ப முடியாத உறுதியான தீர்மானத்தை எடுக்கிறவன். ஆமே நம்ம தீர்மானம் எடுப்போம். நம்ம எடுக்கிற தீர்மானம் எல்லாம் இப்படிதான். அதனாலதான் ஒரு நியூ இயர் சர்வீஸ்ல எடுப்போம் பாருங்க தீர்மானம். அடுத்து எப்ப எடுப்போம் தெரியுமா? குட் ஃப்ரைடேக்கு. அடுத்து எப்போ எடுப்போம்? நமக்கு பர்த்டே வரும். அடுத்து எப்போ எடுப்போம் அப்படின்னா நம்ம வீட்டில் யாராவது சிக்காவாங்க. இப்போ 12th பிள்ளைங்களாம் ரிசல்ட்டுக்கு முந்தின நாள் தீர்மானம் எடுத்திருப்பாங்க. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தீர்மானம் எங்க போச்சுன்னு தெரியல. இப்படி தீர்மானம் எடுப்போம். இப்படிதான் ஒரு நியூ இயர் சர்வீஸ் முடிச்சு ஒரு பாஸ்டர் ஒரு வாலிபனை கூப்பிட்டு, தம்பி இந்த வருஷம் தீர்மானம் எடுத்தியா? ஆமா பாஸ்டர். என்ன தீர்மானம்? இனிமேல் தீர்மானமே எடுக்கக்கூடாதுங்கிற தீர்மானத்தை. ஏன்னா நம்ம எடுக்கிறோம் தீர்மானம். ஒரு 10 நாள் தாக்கு பிடிக்கும், சிலருக்கு ஒரு 15 நாள் தாக்கு பிடிக்கும், ஒரு 20 நாள் தாக்கு பிடிக்குது, சிலருக்கு ஒரு 6 மாசம் தாக்கு பிடிக்குது, சிலருக்கு இங்கதான் பிரச்சனையே வருது. ஆமே ஆமே. இங்க இனி இந்த எலியா. அப்போ நான் எடுக்கிற தீர்மானம் என் லைஃப்ல உறுதியா இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். இந்த நினைவுல. அப்போ நான் எப்படி நம்புறேன்? ஆமென். எலியாவை விட்டு இப்படி போகும்போது அப்பா அம்மாக்கு கிஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு தான் போறாரு. அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க அப்படி நினைச்சுதான் ஓடி எலியா கிட்ட வந்தார். இப்படி எதுவுமே சொல்லாம நம்ம போறோமே, அது தப்பாச்சு, அது கனவீனப்படுத்துற மாதிரி ஆச்சு, அப்பா அம்மாட்ட சொல்லிட்டுல வரணும். இப்படி வந்தான். வந்துட்டு இப்போ நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். இவன் நேரம் வரும்போது இப்படி சொல்ல வரும். அவன் லைஃப்ல, எலிசா லைஃப்ல, எலிசாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது யார் அப்படின்னா அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும்.
ஆனால் இந்த அன்பை கம்பேர் பண்ணும்போது இது அடிபட்டுட்டு. அப்ப எலிசாவை விட்டு எலியா அப்படி போகும்போது ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்க அவன் வாழ்க்கையில் நடந்தது. அதாவது எலியாவுக்கும் அவனை தேடி வந்து அந்த சால்வையை போட்டது பெருசா ஒண்ணுமே இல்லைங்க. அந்த ஸ்டோரியை பார்க்கும்போது மலையிலிருந்து இறங்கி வராரு, நேர வந்து சால்வையை போட்டாச்சு, இவ்வளவுதான். ஆனா நமக்கு எலிசாவை வந்து எலியாவைய வச்சு சால்வை போட வச்சாரு. நமக்கு யாருங்க வந்தா? தூதனை கூட அனுப்பாம ஆமா தம்முடைய ஒரே பேரான குமாரனை என்னையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் எங்களை தரை மட்டும் தாழ்த்துகின்றோ தந்துவிட்டோ அன்பின் கரங்களிலே ஓயேற்று என்றும் ஹalleluya. அப்ப நினைக்க கண்ணுக்கு முன்னாடி அவனுடைய பழைய வாழ்க்கை தெரியுது பாருங்க. அதையெல்லாம் உடைக்கிறான், அதையெல்லாம் அழிக்கிறான். வேண்டாம், நாளைக்கு நான் மனம் ஒருவேளை மனம் மாறி வந்தாலும் உனக்கு இங்க ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான். ஆமென் ஆமென். இனி அந்த பழைய பலவர்ண அங்கிய யோசேப்புக்கு போட முடியாது. ஏன்? கிழிச்சாச்சு. ஆமென். இந்த வார்த்தை வரும்போது என் இருதயம் ஜெபிக்க ஆரம்பித்தது. ஆண்டவரே, நானே நினைச்சாலும் எனக்கு இனி அங்க அந்த பழைய எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஊற்றிங்கப்பா. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஹalleluya. அப்போ அந்த நினைவுல அந்த தேவ அன்பின் தாக்கம் பவுல் சொல்வார், என்ன நெருக்கி ஏவுது அப்படிங்கிறார். அந்த நெருக்கம் வேணும். எலிசா மேல சால்வை போட்டாச்சு, இனி எனக்கு தெரியும், நீங்க கிளம்புங்க எலியாவே, நான் பாத்துக்கிறேன். இல்ல, இயேசு சொல்லுவார்ல, பரிசுத்தாய் வர்றது வரைக்கும் நீ போயிடக்கூடாது, அவர் உனக்கு கைட் பண்ணுவார். நமக்கு ஒரு பெஸ்ட் டீச்சர் யார் தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட். நேரம் போகிறதுனால இன்னொரு 3 காரியத்தை சொல்லி முடிக்கிற. மூன்றாவது, தீர்மானத்தில் உறுதியாயிருக்கிறவன். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம். 2, 4, 6 வசனங்கள்ல எலியா வந்து ஒவ்வொரு இடத்துக்கா போவார். கில்கால், பெத்தேல், அப்புறமா யோர்தான். அங்கெல்லாம் போகும்போது எலிசா கிட்ட சொல்ல, நீ இங்க இருன்னு. இல்ல, கூட பயணிக்கணும்னு தீர்மானிச்சுட்டேன், நான் உறுதியா இருப்பேன். எலியாவே வேண்டான்னு சொன்னாலும் உறுதியா இருப்பேன்னு சொல்லிட்டு தீர்மானத்துல உறுதியா இருக்கிறவன். உறுதியாய் இருக்கிற தலைமுறை தான் அபிஷேகத்தை சுமக்கும். ஆமே. இப்ப நான் என்ன சொன்னேன்? உறுதியாய் இருக்கிறவன் தான் எதை சுமப்பான்? அபிஷேகத்தை சுமப்பான். ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன். என்ன கேட்டேன்? உம்முடைய மகிமையை பார்க்கணும். சங்கீதம் 27:4 எடுக்க வேண்டாம், இது தாவீது கேட்டார் அல்லவா? சங்கீதம் 63:2 என்ன சொல்றார்? இப்படி உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உம்முடைய வல்லமையும் உம்முடைய மகிமையும் கேட்டேன் அப்படின்னார். கேட்டதுல உறுதியா இருந்தான். அடுத்த சங்கீதத்தில் அடுத்த சாட்சி எழுத வைக்கிறார், கண்டேன். ஆமே. கேட்டேன் சொல்லுங்க, கேட்டேன், கண்டேன். ஆமா. கேட்கிறதுல உறுதியா இருக்கிறோமா? இல்ல. இன்னைக்கு கேட்போம், நாளைக்கு வேற கேட்டுட்டு இருப்போம். இன்னைக்கு என்ன ஜெபம்? தேசத்துக்காக, ஆண்டவரே தேசத்தை ரட்சிக்கும். நாளைக்கு என்ன ஜெபம்? தொழிலுக்கு, ஆண்டவரே என் தொழிலை ஆசீர்வாதம். நாளை கழிச்சு என்ன ஜெபம்? அபிஷேகத்துக்கு, ஆண்டவரே என் பாத்திரம் நிரம்பி கவிழ்ந்து விழுந்து. அடுத்த நாள் எதுக்காக ஜெபம்? அடுத்த நாள் வந்து சுகத்துக்காக ஜெபம். ஆண்டவரே இந்த கைவலிக்கு, ஆண்டவரே. நம்ம இப்படி மாத்திட்டே இருப்போம். ஒன்றுல உறுதியா இருக்கிறோமா? நான் ஒன்றை நான் கேட்டேன், அது கேட்டேன் சொன்னவன் ஒரு நாள் சாட்சி சொல்லுவான், நான் கண்டேன். ஹalleluya. நிறைய பேர் அபிஷேகம் போன ஆகஸ்ட்ல கேட்டது, இனி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த ஆகஸ்ட்ல 5 நாள் வரட்டு. இன்னைக்கு கேட்டு உறுதியா
எலிசாக்கு எலியா நோ சொன்னது ஒரே காரியத்துக்கு தான், என் கூட வராதுன்னு. சிலுவைக்கு முன்னாடி வந்து நிக்கணும்னு இயேசு யாரையும் எதிர்பார்க்கல, யார்ட்டையும் சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு என்ன பலன் இல்லை தெரியுமா? பரிசுத்தாவின் பலன் இல்லை. அதனால நீங்க போயிருவீங்கன்னு சொல்லும் போது அது ஆண்டவர் வந்து ஒரு குறைய, அதாவது எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு வைங்கள, என்கிட்ட வெளிப்படுகிற ஒரு குறையா பார்க்காத ஒரு உள்ளம்தான் என் ஆண்டவருடைய அன்பு. ஆனாலும் இந்த இடத்துலதான் ஒருத்தனுக்குள்ள இருக்கிற லவ் இருக்கு தெரியுமா, அது ஒரு பலன். ஒருத்தன் வந்து நிக்கிறான் அன்எக்ஸ்பெக்டட், ஜீசஸ் எதிர்பார்த்திருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். இருந்தா சொல்லியிருப்பார்ல, நீங்க எல்லாரும் போயிருவீங்க, ஒருத்தன் மட்டும் காட்டி கொடுப்பான்னு சொன்னவர் ஒருத்தன் மட்டும் நிப்பான்னு சொல்ல வேண்டியதானே. இப்படி அவரை வந்து கவரணும்னு அவர் விரும்புறார். அப்படி சிலுவையில அப்படி பார்க்கும்போது யோவான் நிக்கிறான். அப்பவே டிசைட் பண்ணிடுவார், நீ நாளைக்கு பத்ம தீவுல இருக்கும்போது நான் வந்து நிப்பேன் உனக்காக. ஆமென் ஆமென். பார்க்கலாமா, லவ் போட்டி போடலாமா? நீ வந்து நின்று ஸ்கோர் பண்ற, நான் வந்து நிப்பேன் பாரு உன் கூட. ஹalleluya ஆமென். அப்படி இது ஆண்டவருடைய சாப்டர்ல எல்லாம் வந்துட்டான். இதான் லவ்ல ஸ்ட்ரெngth இருக்கு. ஸ்ட்ரெngth இல்லையா, ஜீசஸை லவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இல்லாத பலன் உங்களுக்கு கிடைக்கும், இல்லாத தைரியம் உங்களுக்கு கிடைக்கும், இல்லாத ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தீர்மானத்தில் நான்காவது மேலானதின் மேல் வாஞ்சை. 2 ராஜாக்கள் 2:9. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்பு நான் போறேன்பா, அங்கேயும் வரணும்னு நிக்காத. ஆமென். நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி, எனக்கு இரட்டிப்பாய் மேலானது. இன்னைக்கு இருக்கிறவங்க, இன்னைக்கு நம்ம உங்க ஆசை என்ன அப்படி கேட்டா எது நம்முடைய ஆசை? வாலிப பிள்ளைகளே, வாலிபர்களே, உங்க ஆசை என்ன? உங்க ஆசை என்ன? என்ன விரும்புறீங்க? என்ன விரும்புறோம்? நம்ம தலைமுறையினுடைய ஆசை என்ன? பிள்ளைங்கிட்ட அடிக்கடி கேட்கணும், பெற்றோர் கேட்கணும். அதுக்குன்னு கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைகிட்ட போய் கேட்கணும் ஆசை என்ன. கல்யாணத்தை கேட்டீங்களா? இல்ல பேசாம இருக்க அப்படின்னு சொல்லுவோம். அதனால கேட்காதீங்க. ஆமா. ஆனா இப்போ நீங்க அடுத்த தலைமுறை வளர்த்து உங்க ஆசை என்ன? அது பூமிக்குரியதை சொல்லுச்சுன்னா நீங்க மேலானதை குறித்து அதுக்கு சொல்லிட்டே இருங்க. அதுதான் அந்த தேவனுக்கு அடுத்த காரியத்தில் அதிகமாய் பழக்கப்படுத்தணும். இந்த மாதிரி விபிஎஸ், கிட்ஸ் ஃபெஸ்ட், சண்டே ஸ்கூல், கிட்ஸ் மீட்டிங் இதெல்லாம் வைக்கிறது ஏதோ பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு இல்லை. அதெல்லாம் பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கிற அதே நேரத்தில் அது நடுவில் சில காரியங்கள், இந்த புட்டுக்கிடையில தேங்காய் வைக்கிறது மாதிரி சில காரியங்கள் வந்து அங்கே விதைக்கப்பட்டதனுடைய ரிசல்ட் தான். நீங்க அந்த ஹைலைட்ஸ் வீடியோல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துருப்பீங்க, உங்க முகெல்லாம் சிரிச்சிட்டு இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது உங்களை அறியாம உங்க கண்ணு நிறைஞ்சிருக்கும். ஆமே. இதான் பிள்ளைங்களை ஆண்டவருக்குள்ள அதுக்கு அதெல்லாம் என்ன வேணாலும் எப்படி இந்த தலைமுறைய ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். என்னப்பா உனக்கு வேணும்? ஆமே. எனக்கு நீங்க உங்ககிட்ட வெளிப்பட்ட அந்த வரத்தை விட 2 மடங்கு. ஆமே. நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறதுல ஒண்ணு, எங்க அப்பா உங்களை லவ் பண்ணதை விட 2 மடங்கு. ஏன்னா எங்க அப்பா கிட்ட நான் பார்த்தது தான். நிறைய ஊழியர்கள்ட்ட பழகி இருக்கிறோம், பேசி இருக்கிறோம் ஆல்மோஸ்ட். ஆனா எங்க அப்பா கூட பார்த்ததுல இப்படி லவ்ல ஸ்கோர் பண்ணவர் எங்க அப்பா. அப்படி அந்த லவ் வேற. அது பார்த்துதான் ஏங்கிதான் உண்மை அதிகம் நேசிக்க பாட்டாண்டவர் கொடுத்தாங்க. உண்மை அதிகம் நேசிக்க கிருபை வேண்டும், பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே. ஆண்டவர் நேசிக்கணும். இங்க பாருங்க, ஹோலி ஸ்பிரிட் ஸ்ட்ரெங்த் இல்லாத ஒருத்தன் லவ் ஜாஸ்தியானதும் போய் நிக்கிறானா அதுல ஏதோ ஒண்ணு இருக்குல்ல.
என்ன வேணும்? 2 மடங்கு. சூறைச்செடி அனுபவம் அடுத்த தலைமுறைக்கு போகக்கூடாதுன்னா நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் 2 அத்தனையா ஊட்டப்படும். நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் 2 அத்தனையா. ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஐந்தாவதாக அந்த எவ்வளவு ஜனத்தினுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 13-14. பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய், ஹல்லேலூயா, எலியாவே மூடிட்டு போக பாத்தீங்களே எலியாவே, அதை நீ போட்டுட்டு போனோம். அவன் சால்வை எடுக்கிறான். யோர்தான் கரையிலே நின்று, ஆமென், எலியாவிலிருந்து கீழ் சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். அதன் அர்த்தம் அவன் யார தேடல? அவன் எலியாவை தேடல. யார தேடுறான்? எலியாவின் தேவனை தேடுகிறான். நம்முடைய தலைமுறை நம்மை தேடுவதை விட்டுவிட்டு கர்த்தரை தேட பழகணும். ஹல்லேலூயா. நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டு வருகிறோம் சொல்லும் போது ஈசாக்கு, அப்பா ஆட்டுக்குட்டி எங்கப்பா? அவன் தேட ஆரம்பிச்சுட்டான். பாத்தீங்களா? இப்ப அப்பாவுக்கு பலன் வந்துட்டு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீ தேடிட்ட பத்தியா? இனி நானே கத்திய ஓங்கினாலும் உன் மேல கீறல் விட மாட்டா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இப்படி ஓடுறான். எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது எலியா கேட்ட சாட்சி என்ன? 2வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்திலே 2 ராஜாக்கள் 2:12 எலிசா சொல்லுவார், அதை எலிசா கண்டு, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே. இப்ப எலிசா ஓட்ட முடிய போகுது, இன்னும் எடுத்துக்கொள்ளப்படல. அவர் ஒரு வியாதியில ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு முடிவை வச்சிருப்பார். அதாவது அக்கிரமத்தினால வியாதி வரும், அக்கிரமத்தினால மட்டும் வியாதி வராது. ஓகே, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு முடிவை வச்சிருப்பார். எலியாவுக்கு முடிவு என்ன? ரதம் எலியாவை விட 2 மடங்கு ஓடினது யாரு? எலிசா. ஆனா எலிசாவுக்கு எப்படிதான் முடிவு வச்சிருந்தார் தெரியுமா? வியாதி. 2 ராஜாக்கள் 13-14 இருக்கிறது. அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான, அதனால எல்லாத்தையுமே தண்டனையா பார்க்க கூடாது. புரிஞ்சா? சில என்ன தெரியுமா, இறந்துட்டாங்கன்னா சாத்தான் விளையாடிட்டான். மரணத்தின் திறவுகள் சாத்தான் கையில கிடையாது. மரணத்தின் அதிகாரி அப்படிலாம் சொல்லப்பட்டதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஆண்டவரா ஒப்பு கொடுப்பார் பாருங்க. சிம்பிளா சொல்லணும்னா, அந்த அரிக்கட்டு கட்டும் போது சில கதிர்கள் விழும் தெரியுமா? எடுத்துட்டு போன்னு. இந்த பறவை சாத்தானை குறித்து இயேசு என்ன சொல்வார்? வழியருகே நல்ல நிலத்துல விழுந்த விதைய எது தொடாது தெரியுமா? பறவை தொடாது, அதுக்கு அதிகாரம் கிடையாது. அது வழி அருகே விழுந்த விதையை கொத்திட்டு போகும். தேவனால் தள்ளப்படுறான் தெரியுமா? அவனுக்கு அவன் அதிகாரி. இல்லைன்னா நம்மள இருப்போமாங்க. இரவின் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இதை தாண்டி நம்ம இன்னைக்கு இருக்கிறோம்னா மரணத்தின் திறவுகோல் அவர் கையில இருக்கிறதுனால. ஹல்லேலூயா. அதனாலதான் டொமிஷியன் யோவானை அழிக்கணும்னு நினைச்சு பத்மதீவுல தூக்கி போடும் போது யோவானுக்கு அவர் தம்முடைய கையை காட்டி கொடுக்கிறார். இங்க பாரு யோவானே, மரணத்தின் திறவுகோல், பாதாளத்தின் திறவுகோல் என் கையில இருக்கு. அதன் அர்த்தம் என்ன? நீ எங்க சாகணும், எப்ப சாகணும், எப்படி சாகணும் தீர்மானிக்கிறது சத்ரு அல்ல, மரணத்தை ஜெயித்த நான். ஆமென். இப்போ எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்தில் போய் அவன் மேல் விழுந்து, சிலர் விழுந்து அழுறதுலே போயிரும். போய் தள்ளி நின்று அழக்கூடாதா? ஐயோ போயிட்டீங்களா, முடிஞ்சு விழுந்து அழுறதுலே
விழுந்து அழுது என்ன வேர்டு சொல்றான் பாருங்க. அதுக்கு தான் இந்த வார்த்தை சொல்றேன். என் தகப்பனே, என் தகப்பனே, என் தகப்பனே, ஓ இஸ்ரவேலுக்கு ரதமும் அதனத்தன சாட்சி எலியாவோடு முடியாது, அடுத்த தலைமுறைக்கும் தொடரும். இவங்க அப்பா இருந்த காலத்துல இந்த வீட்டுல பாட்டு சத்தம் கேட்டுச்சு. அவன் பிள்ளை காலத்துல பாத்திர சத்தம் கேக்குது. அப்படி இருக்க கூடாது. உங்க வீடு மாறுதா, விழுந்து கிடங்க ஆண்டவர் சமூகத்துல. ஆண்டவரே, எலியா கேட்ட சாட்சி, எலிசா கேட்டது போல ஆண்டவரே நீர் ஏற்படுத்தின சாட்சி தலைமுறை தலைமுறைக்கும், தலைமுறை தலைமுறைக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் நிக்கணும். இவங்க அப்பா ஜெபம் பண்ணார். ஆமே. கடந்த நாள்ல ஒருத்தங்க சொன்னாங்க, இப்ப எங்க அப்பா இருந்திருந்தா நல்லா இருக்கும். என்ன பிரதர்? இல்ல எங்க அப்பா காலையிலேயே ஜெபம் பண்ணிடுவாங்க, அப்படி ஜெபம் பண்ணுவாங்க, இப்படி ஜெபம் பண்ணுவாங்க. நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணுவீங்கன்னு நம்பிதான் அவர் விட்டுட்டு போனார். ஆமே. ஆனா நீங்க இருக்கிறத பார்த்தா அவர் மேக்சிமம் அவர் இருந்து உங்களை அனுப்பி விட்டுருப்பாரு. ஆமே. அன்னைக்கு கேட்ட சாட்சி இதான் எவ்வளவு ஜனம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அது தலைமுறை தலைமுறையாய் இஸ்ரவேலுக்கு. இவன் எலியாவை பார்த்து சொன்ன, இஸ்ரவேலுக்கு நீ எதை எதை பார்த்து பிரமித்து சொல்லுகிறாயோ நாளைக்கு அதெல்லாம் உன்னை பார்த்து சொல்லும்படிக்கு. அதுதான் எவ்வளவு ஜனம். நேரம் பறக்குது, டைம் பார்க்க. ஆமே. இங்க ஜெபிக்க போகிறோம். ஒரே வாழ்க்கை. எலியாவை மாதிரி அனைத்தையும் கொடுக்கிற ஒரு எவ்வளவு ஜனம் எழும்பட்டும். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இந்த முடிவு ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு விஷயம், வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆவியானவரே என்னை நடத்தி செல்லுங்க, என்னை நடத்தி செல்லுங்க. ஆண்டவரே, எலியா எலிசா கிட்ட நான் உனக்கு என்ன தரணும் அப்படின்னு கேட்டது யோர்தானை கடந்த பிறகு. சில காரியத்தை கடந்தாதான் நமக்கு அந்த மேலான எண்ணமே வரும். இன்னும் எனக்குள்ள இந்த பூமிக்குரியதுதான் என் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்குன்னா, என் முன்னாடி இருக்கிற யோர்தானை கடக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. எலியா சப்போர்ட் பண்ணார்ல. எலியா தான் ஃபர்ஸ்ட் சால்வை எடுத்து அடித்தார். எனக்கு நீங்க தான் இதை கடக்க பண்ணணும். பாரங்களால் அழுத்தப்படுறீங்களா? எனக்கு கடக்க, இதை கடக்க கிருபை தான். என் மேல நீங்க போட்ட சால்வைக்காக நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்வீங்களா? எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஆண்டவருடைய சால்வை என் மேல் போடப்பட்டிருக்கிறதை உணர்ந்தவர்கள் உங்க வலது கரத்தை உயர்த்தி, என் மேல் நீர் போட்ட சால்வைக்காக நன்றி. இது கீழே விழ நான் விட மாட்டேன். இதை என் கையில எடுப்பே, மீண்டும் யோர்தானை கடப்பே. நன்றி ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே நன்றி. இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். நீ தந்த நல்ல ஆராதனைக்காய் நன்றி. எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவர். நீர் எதிர்பார்க்கிறதை எவ்வளவு ஜனமாய் கர்த்தருடைய பிள்ளைகளை உருவாக்கி நிறுத்துவீராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரோடு இடைப்படட்டும், பேசட்டும். பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளையே நாட கிருபைத்தார். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். 5 மாதங்கள் நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காய் நன்றி. 6வது மாதம், புதிய மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமை கனம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லாம் பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.
God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.